செய்திகள் தொடர்கின்றன. ஆணும் பெண்ணும் 2 வருட ஒப்பந்த திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டம் கொண்டுவர மெக்சிகோ சட்ட வல்லுநர்கள் முயற்சி எடுத்து வருகின்றனர். கூட்டு குடும்பங்கள் சிதைந்து வருவது மட்டுமன்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவனுக்கு ஒருத்தி இணைந்து வாழும் தனிக்குடும்ப கலாச்சாரமும் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி வருகிறது. மெக்சிகோ நாட்டின் தலைநகர் மெக்சிகோ நகரில் நடைபெறும் திருமணங்களில் 50% திருமணங்கள் விவாகரத்தில் முடிவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவாகரத்துகளை எளிமைப்படுத்தும் வகையில் ஆணும் பெண்ணும் 2 ஆண்டுகள் மட்டுமே ஒப்பந்த முறையில் கூடி வாழ வகை செய்யும் தற்காலிக திருமண ஒப்பந்தங்களை வழங்க மெக்சிகோ நகர சட்ட வல்லுநர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அந்த நாட்டில் இந்த தற்காலிக ஒப்பந்த திருமண முறைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சீனாவில் பயணிகள் பேருந்தும் காரும் மோதிய பயங்கர விபத்தில் 35 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் படுகாயமடைந்தனர். அதிவேகமும் அவசரமுமே சாலை விபத்துகளுக்கு பிரதான காரணங்களாக விளங்குகின்றன. சீனாவில் தியான்ஜின் பகுதியில் வேகமாக வந்த பேருந்து ஒன்று கார் மீது மோதி கீழே கவிழ்ந்தது. இந்த அதிபயங்கரமான விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பலர் வெளியே தூக்கி எறியப்பட்டனர். இந்த விபத்தில் 35 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.